ஹலோ எவ்ரிவன், நாம பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.18ல் 8 கொஷின் பாருங்கள். சால்வ் ஃபார் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் இக்குவேஷனில் இருந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு -2x - y என்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5 8 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி வர மேட்ரிக்ஸை இது கூட நம்ம ஈக்குவல் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி பண்ணுறது பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு -2x - y ஈக்குவல் டு 5 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? -4x, அதுக்கப்புறம் இந்த 2வை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். -2y ஈக்குவல் டு 5 8. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். இதோட ஆர்டர்ஸ் என்ன? 2 rows 1 column. அப்போது 2 cross 1. இதுவும் 2 rows 1 column 2 cross 1. இப்போ ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கா? ஸோ நம்மளால் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இப்போ ஆட் பண்ண முடியும். சரியா? எப்படி ஆட் பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் சேம் அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இந்த ரோவில், இதுவும் இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுங்கள்? எக்ஸ் ஸ்கொயர்ட் -4x. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இதில் செகண்ட் ரோவில் இருக்க சேம் அதே மாதிரி அதற்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே -2yன்னு இருக்குது. சரியா? ஈக்குவல் டு 5 8. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது, ஈக்குவல் டு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஈக்குவல்னு வரும்பொழுது எப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ஈக்குவல்னு எடுத்துப்போம்னா இதோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதோட ஆர்டர்ஸ் என்ன இருக்குது? 2 rows 1 column 2 cross 1. அதே மாதிரி இதுக்கு 2 rows 1 column 2 cross 1. இப்போ ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கா? அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸும் நம்ம சேம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சேம் இதே இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இது இருக்கா, இங்கே என்ன இருக்குது? 5ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் -4x ஈக்குவல் டு 5, y ஸ்கொயர்ட் -2y ஈக்குவல் டு 8. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி அதுலேருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். தென் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் -4x ஈக்குவல் டு 5. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 5 நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் -4x - 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சரியா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -5 கிடைக்கணும், ப்ளஸ் பண்ணால் நமக்கு -4 கிடைக்கணும். சரியா? இப்போ 1 5s are 5ன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? +5 கிடைக்கும். ஸோ இப்போ மைனஸ் வரணும்னா நம்ம இங்கே எங்கேயாச்சும் நம்ம வந்து மைனஸ் போடணும். இப்போ இங்கே மைனஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 5 -1 வந்து +4 கிடைக்கும். இங்கேயும் நமக்கு மைனஸ் தான் கிடைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? மைனஸை பெரிய நம்பருக்கு போட்டோம்னா 1 -5 -4ம் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் -5ம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் + 1 எக்ஸ் -5 ஈக்குவல் டு 0. தென் எக்ஸ் + 1 ஈக்குவல் டு 0 தனித்தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் -5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +5. சரியா? இப்போ நமக்கு ரெண்டு எக்ஸ் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறோம். y ஸ்கொயர்ட் -2y ஈக்குவல் டு 8. சரியா? இப்போ இந்த 8 நான் இந்த சைட் கொண்டு வரேன். y ஸ்கொயர்ட் -2y ப்ளஸ் 8 இந்த பக்கம் வந்ததுன்னா -8 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் -8, சம் பண்ணால் -2. சரியா? 4 2s are 8ன்னு எடுத்துக்கலாமா? மைனஸ் வரணும். ஸோ இப்போ இங்கே எங்கே மைனஸ் போடலாம்? மைனஸ் போட்டால் -2 வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். இப்போ 2 -4 என்ன ஆகும்? -2வும் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -8ம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? y -4
ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய்யோட வேல்யூ பாருங்கள், ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4, y is equal to minus 2. இங்கேயும் நமக்கு yயோட வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம x and y வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். therefore x is equal to என்னென்ன வேல்யூ minus 1,5, y is equal to 4, minus 2. சரிங்களா, இதுதான் ஆன்சர்.